டியூப் தமிழ் சினிமா நியூஸ். பணத்தை வாங்கி ஏமாற்றிவிட்டார் வெங்கட் பிரபு மீது சோனா பரபரப்பு புகார். சினிமாவில் சிறிய நடிகையாக அறிமுகமாகி இன்று இளம் தொழில் அதிபராகவும் கவர்ச்சி நடிகையாகவும் வளர்ந்து நிற்பவர் சோனா. இவர் நடத்தும் சில தொழில் நிறுவனங்களால் இவர் காட்டில் பணமழை கொட்ட சினிமா தயாரிக்கும் ஆசை வந்தது. இதற்காக வெங்கட் பிரபு பிரேம்ஜி நண்பர்கள் குழுவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இரவில் பார்ட்டி பப்பு, பகலில் டென்னிஸ் ஆட்டம் என்று இவர்கள் நட்பு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தது. தன் பட தயாரிப்பு ஆசையை வெங்கட் பிரபுவிடம் கூறினார். எனக்கு இப்போது நேரமில்லை, என் அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருக்கிறான், திறமைசாலி, அவனை வைத்து எடுங்கள் என்று கூறினார். அப்படி உருவானதுதான் கனிமொழி என்கிற படம். 4 கோடி செலவில் எடுக்கப்பட்ட அந்த படம் அட்டர் ஃபிளாப். சும்மா இருந்த சோனாவுக்கு 4 கோடி அவுட். அவர் வெங்கட் பிரபுவிடம் கண்ணை கசக்க, வருத்தப்படாதீங்க, அடுத்த படத்தை நான் டைரக்ட் செய்து அதை சரி கட்டுறேன் என்று சொன்னார். இதற்காக சோனா பெரும் தொகையை அட்வான்ஸாக கொடுத்தார். ஆனால் சோனாவுக்கு இதுவரை அவர் படம் இயக்கி கொடுக்கவில்லை. மங்காத்தா, பிரியாணி என்று பெரிய ரூட்டில் போனவர் சோனாவை கண்டு கொள்ளவில்லை. இதனால் வெங்கட் பிரபு குழுவுக்கும் சோனாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஒரு பார்ட்டியில் இந்த மோதல் முற்றி பாடகர் எஸ்பிபி மகன் எஸ்பிபி சரண் மீது செக்ஸ் டார்ச்சர் புகார் வரைக்கும் போனது. பின்னர் அது ஒரு வழியாக வாபஸ் பெறப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகு சோனா அந்த குழுவில் இருந்து முற்றிலுமாக விலகி உடல் எடையை குறைத்து மலையாள படங்களில் பிஸியாக நடிக்க ஆரம்பித்து விட்டார். இப்போது திடீரென வெங்கட் பிரபு தன்னை பண மோசடி செய்துவிட்டார் என்று நடிகர் சங்கத்தில் புகார் கூறியுள்ளார் சோனா. அந்த புகாரில் அவர் கூறியிருப்பது: வெங்கட் பிரபு கோவா படத்தை டைரக்ட் செய்து கொண்டிருந்த போது எனக்கு ஒரு படம் டைரக்ட் செய்து தருமாறு கேட்டு அவரை அணுகினேன். அதற்கு அவருக்கு சம்பளமாக பெரும் தொகை கொடுக்கப்பட்டது. ஆனால் வாக்குறுதிப்படி அவர் எனக்கு படம் பண்ணி தரவில்லை. 3 வருடங்களாக என் பணத்தை திருப்பி கேட்டும் அவர் இதுவரை தரவில்லை. இந்த நிலையில் அவர் டைரக்ட் செய்திருக்கும் படம் பிரியாணி ரிலீஸ் ஆகிறது. எனது பணத்தை திருப்பி தந்த பிறகே படத்தை ரிலீஸ் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார். இந்த புகார் மனுவை நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது.